வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ரஜியா பேசுகிறேன். 1001 அரேபிய இரவுகள் எபிசோட் 25. மூத்த சகோதரனுடைய கதையை இங்கே பார்க்கலாம் வாங்க. பாக்தாத் நகரிலிருந்து தையல் தொழில் செய்து கொண்டிருந்தான் என் சகோதரன். அவன் தையல் கடைக்கு எதிர் வீட்டில் ஒரு சீமான் குடியிருந்தான். அவனுக்கு அழகில் சிறந்த மனைவியொருத்தி உண்டு. அவள் மகா குறும்புக்காரி. வீட்டு ஜன்னலை திறந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு நின்ற அவளை என் சகோதரன் தற்செயலாக பார்க்க நேர்ந்தது. அவளும் இவனை பார்த்து அழகிய புன்னகை ஒன்றை உதிர்த்தாள். என் சகோதரன் அப்படியே உதிர்ந்து போய்விட்டான். மறுநாள் எதிர் வீட்டிலிருந்து ஒரு வேலைக்கார பெண் என் சகோதரனிடம் வந்து ஒரு பட்டு துணியை கொடுத்து அதை என் எஜமானி அழகிய துணிகளாக தைக்க கொடுத்தாள் என்றும் கொடுத்து சென்றாள். துணியை வாங்கி கொண்டவன் ஜன்னலை பார்த்தான். அங்கு நின்றிருந்த குறும்புக்காரி புன்னகை புரிந்து செய்கை செய்தாள். இதை கண்டு மயங்கி போன என் சகோதரன் நவ நாகரிக முறையில் மிகவும் உழைத்து அழகான துணிகளை தைத்து முடித்தான். அதை வாங்கி செல்ல வந்த வேலைக்கார பெண் எஜமானி கொடுத்து அனுப்பியதாக கொடுத்த கூலியையும் வேண்டாம் என்று மறுத்துவிட்டான். தினம் அவள் ஜன்னலில் வந்து நிற்பதும் என் சகோதரன் பல்லிழுப்பதுமாக இது தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. மீண்டும் ஒரு நாள் எதிர் வீட்டு வேலைக்கார பெண் 20 ஆண்களுக்கான சட்டைகள் தைக்க துணிகள் கொண்டு வந்தாள். ஜன்னலில் அழகி வந்து நின்று கண்ணால் ஜாடை காட்டி புன்னகையும் உதிர்த்தாள். மதிமயங்கி போன என் அண்ணன் இரவு பகல் பாராமல் உழைத்து 20 சட்டைகளையும் தைத்து வேலைக்கார பெண்ணிடம் கொடுத்து அனுப்பி வழக்கப்படி கூலியையும் வாங்க மறுத்துவிட்டு அனுப்பிவிட்டான். என் சகோதரனை நன்றாக ஏமாற்ற நினைத்த அந்த குறும்புக்காரி தன் கணவனிடம் நடந்ததையெல்லாம் கூறிவிட்டு சிரித்தாள். அவனை எப்படியும் வீட்டிற்கு வரவழைத்து நன்றாக ஏமாற்றி தண்டனை தர வேண்டும் என்றாள். அவனும் அப்படியே செய்யலாம் என்று தலையை ஆட்டிவிட்டான். ஒரு நாள் எதிர் வீட்டுக்காரி ஒரு கடிதம் என் அண்ணனுக்கு அனுப்பியிருந்தாள். அந்த கடிதத்தில் தான் மனமானவள் தன் அடிமைகளின் ஒருத்தியை தாங்கள் மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தன் அடிமை பெண்களின் ஒருத்தியை தேர்ந்தெடுக்க இன்றைக்கு இரவு யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு பின்புறமாக வர வேண்டும் என்றும் எழுதியிருந்தாள். என் அண்ணனுக்கு இதன் பொருள் விளங்கவில்லை. யோசித்து பார்த்துவிட்டு என் அண்ணனுக்கு தலைகால் புரியவில்லை. இரவு வந்ததும் தன்னை நன்றாக அலங்கரித்து கொண்டு எதிர் வீட்டு பின்புற வாசலில் சென்று காத்து கிடந்தான். வாசல் கதவு திறக்கப்பட்டது. உள்ளே சென்றான். உள்ளே அழைத்து சென்றவன் அவனை தரதரவென இழுத்து கொண்டு சென்று மாவரைக்கும் இயந்திரத்தில் பூட்டி சுற்ற செய்து விட்டான். திகைத்து நின்றவனை சவுக்கால் விளாசினான். இதெல்லாம் குறும்புக்காரி வீட்டு எஜமானியின் வேலைதான். தன் வீட்டில் மாவரைப்பவனிடம் சொல்லி இன்று இரவு ஒருத்தன் பின்புறம் வாசல் அருகே காத்திருப்பான். கதவு திறந்ததும் அவன் உள்ளே வருவான். அவனை உள்ளே அழைத்து வந்ததும் மாவரைக்கும் இயந்திரத்தில் பூட்டி ஒரு மூட்டை பார்லியையும் அரைக்க வேண்டும். அவன் என்னதான் சுத்தி வந்தாலும் கூட சவுக்கால் நெய்ய புடைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். அவனுக்கு இரவெல்லாம் சவுக்கடி பூஜை நடைபெற்றது. விடுவதற்கு சற்று முன் பின்புற வாசல் வழியே மாவரைப்பவன் அவனை துரத்தி அழித்து விட்டான். இரவெல்லாம் மாவரைத்து சவுக்கடிப்பட்டு போயிருந்த என் சகோதரன் கடையில் அமர்ந்தான். அப்போது எதிர்விட்ட அழகியால் ஒரு கடிதம் மறுபடியும் அனுப்பப்பட்டது. நேற்றிரவு முட்டாளான மாவரைப்பவன் எந்திரத்தை சுற்றும் கருப்பு அடிமைதான் என்று நினைத்து கொண்டு தங்களை வதைத்து விட்டான். அப்படியென்றும் தான் எந்த உதவிக்கும் வர முடியாத நிலையில் தன் கணவன் அருகிலேயே இருந்ததும் தான் காரணம் என்றும் இன்று மாலை தன் கணவன் வெளியூர் செல்வதாகவும் நடந்ததற்கெல்லாம் பிராயச்சித்தமாக இன்றைக்கு நான் தங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படியென்றும் இரவு தான் காத்திருப்பதாகவும் தாங்கள் வர வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது. அறிவற்ற மூடனான என் சகோதரனுக்கு நேற்றிரவு சவுக்கடிப்பட்டும் புத்தி வரவில்லை. இன்றிரவு மேலும் தன்னை அலங்கரித்து கொண்டு நடுநிசை வேளையில் எதிர் வீட்டில் நுழைந்தான். இவன் வருவதற்காகவே கதவு தாளிடப்படாமல் இருந்தது. இருட்டில் தட்டு தடவியவாறே வீட்டினுள் நுழைந்தான். இவன் வரவுக்காகவே காத்திருந்த அப்பெண்ணின் கணவன் இவனை நன்றாக உதைத்து கைகளை பின்புறமாக கட்டி நகர நீதிபதியிடம் ஒப்படைத்தான். இவன் உதைப்பட்ட போது எதிர் வீட்டு குறும்புக்காரி இவனை கேலி செய்தும் ஓவென சிரித்தும் மகிழ்ந்தாள். காலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி பிறன் மனைவி மேல் ஆசைப்பட்டது மட்டுமல்லாமல் இருமுறை அவ்வீட்டில் நுழைந்ததற்காக அவனை அடித்து நொறுக்கி ஒரு ஒட்டகத்தின் மீதேற்றி ஊர்வலம் வந்து அவனை அவமானப்படுத்தினார்கள். அவமானம் தாங்காத என் சகோதரன் ஒட்டகத்தின் மீதிருந்து குதிக்க முயற்சித்தான். அவன் கால்களில் ஒன்று ஒடிந்தது. இதை கேள்வியுற்ற நான் சினமடைந்தாலும் சகோதர வாஞ்சையினால் அவனை வீட்டிற்கு அழைத்து சென்று வைத்தியம் செய்து வந்தேன். என்ன வைத்தியம் செய்தும் அவனுடைய ஒரு கால் நொண்டியாயிற்று. இதுவே என் மூத்த சகோதரனின் கதை என்று கூறி முடித்தான் நாவிதன். மூத்த சகோதரனின் கதையை கேட்ட மன்னர் மற்ற சகோதரர்களின் கதையையும் கூறுமாறு ஆணையிட்டார். பிறகு இரண்டாம் சகோதரனின் கதையை கூற ஆரம்பித்தான். வழக்கம் போலவே அடுத்த எபிசோடில் அந்த இரண்டாம் சகோதரனின் கதையை கேட்க தயாராக இருங்கள் நேயர்களே. வணக்கம்.